ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமச்சந்திரன் தான் காட்டுறாங்க. ராமச்சந்திரன் வந்து எல்லாத்தையும் கூப்பிடவும் உடனே பார்த்தோம்னா மாறன் வீராவும் வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்போ அவங்களையும் பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வெளியே நிற்கிறத ராமச்சந்திரன் பார்த்ததும் அவங்களுக்கும் காது கேட்குற மாதிரியே ராமச்சந்திரன் வந்து அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு உங்கள் அம்மாவோட பிறந்தநாள்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படிங்கும்போது என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, அம்மாவோட பிறந்தநாள் நம்மளால் மறக்க முடியுமா அப்படிங்கவும் உங்கள் அம்மாவோட ஆசையை நாளைக்கு நான் நிறைவேற்ற போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னடா இதை கூட மறந்துட்டியா என்ன, உங்கள் அம்மாவோட ஆசையை நான் தான் வருஷம் சொல்லிட்டு இருக்கோம்ல, ஆனால் நாளைக்கு தான் நம்ம நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கவும், அப்பா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கும்போது, உங்கள் அம்மாவுக்கு அவள் பேரில் ஒரு ஆசிரமத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசை, அதை தான் நாளைக்கு நம்ம நிறைவேற்ற போகிறோம், அதுக்குள்ளே இடத்த வந்து நம்ம அவங்களுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஆசிரமத்துக்குள்ள இடத்த வந்து நம்ம அவங்களுக்கு எழுதி கொடுக்கணும், அதுக்காக எல்லாருமே கையெழுத்து போடணும் அப்படிங்கவும், உங்களுக்கு காது கட்டுச்சுதா எல்லாருமே கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கும் வீராவுக்கும் காது கேட்குற முடியுமா வந்து ராமச்சந்திரன் சத்தம் விடுதாங்க. உடனே மாறன் வந்து சொல்றாங்க, அப்பா எங்களுக்கு காது கேட்குதுப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லவும், அப்போ வீராவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை வந்து ராமச்சந்திரன் வந்து கவனிக்கிறாங்க. மாறனும் வீராவும் கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாரும் படுக்க போங்க, காலையில் சீக்கிரமாகவே கிளம்பணும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லவும் உடனே எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாறன் கிட்ட வந்து வீரா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடா மாமா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ மாறன் சொல்கிறாங்க, ஆமாம் அம்மாவுக்கு வந்து அதாவது ஆசிரமம் வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, ஆனால் அதுக்குள்ளேருந்து அம்மா போய் சேர்ந்துட்டாங்களே, அதுக்கப்புறமா தான் அப்பா வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, அப்போ ஒரு இடம் இருந்தது, அந்த இடம் வந்து ஒரு பிரச்சனையில் இருந்துட்டு இருந்தது, இப்போ அது எல்லாமே சரியாகி போச்சுது, அதனால தான் அந்த இடத்த வந்து ஆசிரமத்துக்காக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கவும் உடனே வீராவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க, என்ன வள்ளி எல்லாருமே கிளம்பிட்டாங்களா அப்படிங்கும்போது, ஆமாண்ணா எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. அப்போ விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன காவேரி இன்னைக்கு என்ன ஆசிரமத்துக்காக எல்லாரும் வந்து அந்த ஃப்ளாட் அந்த இடத்த வந்து எழுதி கொடுக்க போகிறாங்களா, நான் இருக்கும்போது அந்த நல்ல விஷயத்தெல்லாம் நடக்க விட்டுருவேனா என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் அதில்ல, அதனால உனக்காக 2 கிஃப்ட் நான் அனுப்பி விடுறேன் அப்படிங்கிறாங்க. கண்மணியும் ராகவியும் பற்றி தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு கடையில் வச்சு எந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினீங்க, இன்னைக்கு உங்களை நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, இன்னைக்கு உங்கள் அம்மா போன இடத்துக்கே உங்கள் 2 பேரையும் நான் அனுப்பி விட்றேன் அப்படின்னு விஜய் வந்து கோவத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து பார்த்தோம்னா சில பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அவங்க வந்து 2 ஃபோட்டோவை அனுப்பி விட்றாங்க. இவங்க 2 பேரும் இப்போ காரில் கிளம்பி வருவாங்க, அவங்களோட கதையை முடிச்சிடணும் அப்படிங்கவும் அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ராமச்சந்திரன் கிளம்பியிருந்தாங்க. அப்போ எல்லாரும் கிளம்பியாச்சா, சரி நான் ஃபஸ்ட்டு போகிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வள்ளியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போது பார்த்தோம்னா காவேரியோட ஃபோட்டோவை பார்த்து அவங்க சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. அப்போ ஃபோட்டோலேருந்து பூ வந்து கீழே விழுறுது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியாமையே வந்து ராமச்சந்திரன் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. ஆனாலும் வந்து அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதாவது காவேரியோட ஃபோட்டோலேருந்து பூ வந்து விழுந்துதா, இது நல்லதுக்கா கெட்டதுக்கான ஒன்றும் தெரியல, என்ன இருந்தாலும் சரிதான் எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து கண்மணியும் ராகவி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க, அத்தை நாங்கள் 2 பேரும் காரில் போயிருந்தோம், நீ வந்து கார்த்திக் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது, சரிதாண்டா நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, டே அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க, அவங்களுடைய கதையை முடிச்சிருந்தோம் அப்படிங்கவும் அவங்களும் சரி மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், கச்சிதமாக நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சிருந்தோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாறனையும் வீராவையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே கிளம்பிட்டு இருக்கவும் அப்போ மாறன் வந்து சொல்கிறாங்க, வீரா கிளம்பிட்டே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாறா கிளம்பிட்டே அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து வீரா வந்து அவங்க தன்னுடைய ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்து பார்க்கும்போது விஜய் வந்து ஃபோன் பேசி இருக்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுது. இதை பார்த்ததுமே உடனே வீரா வந்து மாறனை கூப்பிடுறாங்க, மாறா சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லவும், என்ன வீரா என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை விஜய் யாருக்கிட்டே ஃபோன் பேசியிருக்கிறா போலுக்கு, என்ன பேசியிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், எங்கே போடு அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அவங்க வீரா வந்து ஆன் பண்ணி கேட்குறாங்க. அதில் பார்த்தோம்னா விஜய் வந்து ஒருத்தங்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க, இவங்க 2 பேருடைய கதையை முடிச்சிடணும், இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்குது. இதை கேட்டதுமே வந்து வீராவும் மாறனும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே மாறன் சொல்கிறாங்க, இப்போ யார் 2 பேரும் போயிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும், சரி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து வள்ளியை கூப்பிடுறாங்க. அப்போ வள்ளி வரவும், என்ன மாறா நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாத்தான் நான் கிளம்பிட்டேன், அம்மா யார் வீட்டில் இருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, ராகவும் கண்மணி கிளம்பி போயிட்டாங்க காரில் முன்னாடி அப்படின்னு சொல்லவும், அப்படியான்னு சொல்லி மாறன் கேட்குறாங்க. ஆனால் பதட்டம் அடைகிறாங்க. அப்போ வள்ளி கேட்குறாங்க, என்னாச்சு மாறா அப்படிங்கும்போது, இல்லை எல்லாரும் கிளம்பிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்கறதுக்காக தான் வந்து அப்படிங்கவும், அப்படியா வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு மாறன் வந்து வந்துருந்தாங்க. வந்ததுமே வீரா கிட்ட சொல்கிறாங்க, ராகவும்
வீராவும் கண்மணி அண்ணியும் தான் வந்து காரில் எடுத்து போயிருக்கிறாங்க. அவங்க 2 பேருடைய கதையை முடிக்கிறதுக்காக தான் விஜய் இந்த மாதிரி திட்டம் போட்டிருக்கிறா. இப்போ நம்ம உடனே கிளம்பணும் அப்படிங்கவும் நீ ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கண்மணிக்கும் ராகவுக்கும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை. ஐயோ இப்போ சீக்கிரமாகவே நம்ம வந்து அவங்கள காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம்னா மாறனும் வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து வீரா ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் சிக்னல் கிடைக்கல, என்னன்னு தெரியல, ஃபோன் வந்து போகவே மாட்டுக்கு. எங்கே பார்த்தோம்னா ராகவையும் கண்மணி தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து காரில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ராகவ சொல்கிறாங்க, அம்மாவோட ஆசை ரொம்ப நாள் ஆசையாகும், அது வந்து இன்னைக்கு நிறைவேற போகிற அப்படின்னு சொல்லவும் கண்மணி சந்தோஷப்பட்டுட்டு வராங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா எதிர்க்க ஒரு லாரி வருது. அந்த லாரியை பார்த்ததுமே ராகுவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அது என்னமோ நம்மளோட காரில் இடிக்க பறிக்கு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்படவும் கண்மணி வந்து இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க எனக்கு பயமா இருக்குதுங்க அப்படிங்கும்போது, இங்க பாரு கண்மணி, நீ பயப்படாத, நான் சொல்றது கேளு, அந்த லாரிக்காரன் நம்மளை விட மாட்டான்னு நினைக்கிறேன், நான் சொல்றது கேளு, நீ வந்து டோர்ல இருந்து ஓபன் பண்ணிட்டு நீ வந்து வெளியே குதிச்சிரு அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் போக மாட்டேங்க உங்களை விட்டுட்டு அப்படின்னு சொல்லும் போது, நான் சொல்றது கேளு கண்மணி, டோரை ஓப்பன் பண்ணிட்டு நீ குதிச்சிரு அப்படின்னு எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கண்மணி வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ராகவ் வந்து டோரை திறந்துக்கிட்டு கண்மணியை கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. கண்மணி பார்த்தோம்னா ஒரு மண்ணு மேலே போய் விழுந்துருந்தாங்க. ஐயோ என்னங்க, என்னை மட்டும் வந்து காப்பாற்றிட்டு உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கண்மணி வந்து ஓடவும் பார்த்தோம்னா கார்காரங்க வந்து கரெக்டாக வந்து இடிச்சிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா மாறனும் வீராவும் கரெக்டாக அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க ஓடி வந்து பார்க்குறாங்க. ராகுவோட நிலைமை ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே மாறன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ராகவ் தூங்குன மாதிரிக்கு இருக்கவும் உடனே இங்கே பார்த்தோம்னா கண்மணி ஓடி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ராகவ் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மாறனும் வீரா வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி உடனே வந்து வீட்டில் உள்ள அவ்வளோருக்கும் தெரியப்படுத்தவும் எல்லாருமே வந்து அடிச்சு புரண்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. என்னாச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து அழுதுகிட்டே வரவும் இதை பார்த்துட்டு விஜய் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கண்மணியை பார்க்குறாங்க, இவ தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் வந்து நினைக்கிறாங்க, சரி எப்படியோ 2ல் 1 இப்போ சோழி முடிய போதில்ல, அது போர் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் ஆனால் அந்த கண்மணியை தான் நேரடியாக வந்து ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கணும், இவளை விட்டுருக்க கூடாது, இவ தானே நேற்றுக்கு நம்மளை அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தினா, இவ மிஸ் ஆகிட்டாள் அப்படின்னு விஜய் வந்து நினைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து வெள்ளைக்கோட்டு போட்டவங்க சொல்கிறாங்க அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து நினைக்கிறாங்க, ஃபோட்டோலேருந்து பூ விழுந்தது காரணம் இதுதானா, ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அறிகுறி வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. காவேரி, என்ன காவேரி, உன் பையனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கிட்ட, அவனை காப்பாத்து காவேரின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.